ஹலோ விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஜிபிஐ ஆப் இருக்கு இல்லையா, அதோட கரண்ட் அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து ரீசெண்டாக வந்து கேஒய்சியை அப்டேட் பண்ணணும், அப்போ தான் வந்து உங்கள் விட்ராவல் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நான் வந்து வீடியோ போட்டப்போ எனக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. இது வந்து 2026 வரைக்கும் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க, நீ ஏன் இந்த மாதிரிலாம் வீடியோ போடுறீங்க, கண்டிப்பாக வந்து ரன் ஆகும், நான் வந்து இவ்வளோ ஏர்ன் பண்ணேன் அவ்வளோ ஏர்ன் பண்ணேன் எல்லோரும் போட்டிருந்தாங்க. இவ்வளோவுக்கு ஏர்ன் பண்ணேன் அப்படின்னு மெசேஜ் போட்டிங்க இல்லையா, அதை பார்த்தப்ப எனக்கு நிஜமாகவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. நான் அந்த வீடியோ போட்டது ஆல்ரெடி ஏர்ன் பண்ணவங்களுக்காக இல்லை, புதுசாக மெம்பர்ஸ் உள்ளே வரக்கூடாது, நீங்கள் புதுசாக உங்களால் இன்னொருத்தவங்க உள்ளே வரக்கூடாது அப்படின்ற அந்த மோட்டிவ்க்காக மட்டும்தான் நான் அந்த வீடியோ போட்டது. ஆல்ரெடி ஏர்ன் பண்ணவங்களுக்காக அந்த வீடியோ கிடையாது. அந்த கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்துட்டு நிறைய ப்ராமிஸ் எல்லாம் வேறு போட்டிருந்தீங்க. நான் அந்த சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து டெலீட் பண்ணிட்டேன், ஏன்னா அதை பார்த்து புதுசாக யாரும் ஜாயின் பண்ணக்கூடாதுன்றதுனால. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து அந்த ஆப்பில் விட்ராவல் கொடுக்கல, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கேஒய்சி வந்துட்டு அப்டேட் பண்ணால் தான் விட்ராவல் கொடுப்போம், நீங்கள் வந்து 6000 ரூபா ரீசார்ஜ் பண்ணோம், அது நாங்கள் ஒரு 1 வீக்கில் அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. போல் இந்த கேஒய்சி அப்படின்னா என்னென்னா, நோ யுவர் கஸ்டமர் அப்படின்னு அர்த்தம். இப்போ பேங்க்லலாம் போய்ட்டு நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்துட்டு நம்மளோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கி வெரிஃபை பண்ணுவாங்க. பேன் கார்டு, ஆதார் கார்டெலாம் வெரிஃபை பண்ணுவாங்க, நம்மளோட ஃபோட்டோஸ்லாம் செக் பண்ணுவாங்க. ஆன்லைனில் ஓப்பன் பண்ணோன்னா நம்ம வீடியோ காலெல்லாம் நம்ம காட்டணும், சைன்லாம் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கேஒய்சி. இங்கே வந்துட்டு அந்த மாதிரி நாங்கள் கேஒய்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேஒய்சி பண்ணணும், ஜென்யூனாக பண்ணணுன்னா அதுக்கு அமௌண்ட்லாம் கட்ட தேவையில்லை, அதுவும் 6000லாம் கட்டவே தேவையில்லை. அது ஒரு ஃப்ரீ ப்ராசஸ். அவங்க வந்து கஸ்டமர் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுற ஒரு ப்ராசஸ், அது காசு கட்டணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம், கண்டிப்பாக அந்த அமௌண்ட் வந்து சுட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் இது பண்ணாலும் உங்களுக்கு விட்ராவல் வராது. அதனால் இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இது வந்து அமௌண்ட் வரும்னு நினச்சிட்டு யாரும் கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கு ரீசார்ஜ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக வராது. இந்த ஆப்பு க்ளோஸ்ட், அவ்வளோதான். டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும், குரூப்பில் ஜாயின் பண்ணி விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் யூஸ் பண்ணுற ஆப்ஸோட டீட்டெயிலாக நான் போடுவேன், அதெல்லாம் பாருங்கள். அந்த மாதிரி ஆப்ஸை பற்றி தெரியாதவங்க எடுத்தோடனே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேட்டுட்டு அந்த ஆப்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கான ஆப்ஸ் தான், சரியா? ஸோ அதனால் ரிஸ்க் பற்றிலாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஓகேனா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டேக் கேர். டிஸ்கிரிப்ஷனில் குரூப் லிங்க் இருக்குது, விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டேக் கேர்.